நிறுத்துங்க, தண்ணி வாங்கிட்டு வரேன்னு இறங்கி போனாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம், வரவே இல்லை. கால் பண்ணோம், எடுக்கல. காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நாங்க கிளம்பிட்டோம். ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிருவாங்கன்னு நினைச்சுதான் நாங்க விட்டுட்டு போனோம். வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார். அவங்களா தானே சார் இறங்கி போனாங்க. நாங்க என்ன பண்ண முடியும் சார்? இவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்க இல்ல சார். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. கண்டிப்பா இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க. ஆமா சார், சீதா காலேஜுக்கு வந்தா இவங்க ஃப்ராடுத்தனம் தெரிஞ்சிடும். இவங்க என்னெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்சிடும்ல. அதுக்காக தான் இவங்க ஏதோ பண்ணிருக்கணும். என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இவங்க 3 பேரும் சீதாவை கூட்டிட்டு போய் கொன்னுட்டாங்களா? பேசுறீங்க இன்ஸ்பெக்டர், எஃப்ஐஆர் போட்டு எங்க எல்லாரையும் கொண்டு போய் ஜெயில உட்கார வச்சிருங்க. அப்பதான் இவளுக்கு நிம்மதியா இருக்கும். தயவு செஞ்சு ஆர்குமெண்ட் பண்றதை முதல்ல விடுங்க. எங்களை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க. மீரா, கமிஷனரும் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து சீரியஸா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இல்லனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை தெரியத்தான் போகுது. வாய்க்கு வந்தபடி பேசி சும்மா குழப்பத்தை ஏற்படுத்தாத. அங்க பாரு, ராம் பாவம் மனசு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான். இங்க பாரு, எங்க மேல கோவம் இருந்தா நீ என்ன வேணாலும் சொல்லு. அதுக்காக அபாண்டமா பழியெல்லாம் போட்டுட்டு இருக்காத. அதை தாங்க முடியாது. சார், உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு இவங்க 3 பேரையும் தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கிற பாணியில விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும். பாத்தீங்களா என்ன சொல்றான்னு? பாத்தீங்களா மீரா, உனக்கும் உன் புருஷனுக்கும் இந்த பிரச்சனையில எந்த சம்பந்தமும் இல்ல. உன் புருஷனை கூட்டிக்கிட்டு மரியாதையா இங்க கிளம்பி, இல்ல மரியாதை கெட்டு போய். எனக்கு ஒண்ணு உங்க மரியாதை எல்லாம் வேண்டாம். சீதாவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். மேடம், உங்க குடும்ப சண்டையில அப்புறம் வச்சுக்கோங்க. நீங்களா படிச்சவங்க தானே, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கங்க. சாரி சார், பசங்க கூட போறேன்னு சொன்னது சீதா தான். இதுல எங்களோட தப்பு எதுவும் இல்ல. எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. இவங்களை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி எப்படியாவது சீதாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. சார், இந்த பொண்ணுங்க உண்மையா சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த 3 பேரை தவிர இன்னொரு ஆள் போனாங்களா இல்லையான்னு அவங்கள்ட்டயே விசாரிங்க. அப்பதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். இன்னொரு ஆளா? அது யாரு? அஞ்சலி, உங்க கூட வேற யாராவது வந்தாங்களா? வேற யாரும் வரல சித்தி. அவரு பொய் சொல்றாரு. நாங்க 3 பேரும் தையக்காரியும் சாரி சீதாவும் தான் போனோம். சார், இவங்க கூட போன கார் டிரைவர் வெளியே தான் நிக்கிறார். எல்லா உண்மையும் அவரை விசாரிச்சா தெரியும்ல. ஆமா, அப்ப டிரைவரை கூப்பிட்டு விசாரிங்க, எல்லா உண்மையும் தெரியும். வீட்ல இருந்து கிளம்பி போனதுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஒரு விஷயத்தையும் மறைக்காம சொல்லணும். ஏதாவது மறைச்ச தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன் பாத்துக்க. சார், கொஞ்சம் மிரட்டாம கேளுங்க சார். இவன் 20 வருஷமா எங்க வீட்டுல வேலை செய்யறான். இவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். அத நீங்க சொல்லாதீங்க, அவரு சொல்லட்டும். முத்துப்பாண்டி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏய், என்ன வெத்தலை பாக்கு வச்சு உன்னை கேட்கணுமா?
என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்ற வழிய பாரு. சீதாமா முன் சீட்ல என் பக்கத்துல தான் உட்காந்துருந்தாங்க. இவங்க 3 பேரும் பின்னாடி உட்காந்துருந்தாங்க சார். காலேஜுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்போது அந்த பொண்ணு சத்யா வாமிட் எடுக்கிற மாதிரி செஞ்சுது. உண்மையாவே வாமிட் எடுத்தாங்களா இல்ல வாமிட் எடுக்கிற மாதிரி நடிச்சாங்களா? டேய், விசாரிச்சிட்டு இருக்காங்கல்ல, நீ கொஞ்சம் வாயை மூடு. டென்ஷன் ஆகாதீங்க. செஞ்ச தப்பு வெளியே வந்துதானே ஆகணும். முத்துப்பாண்டி சார், உண்மையிலேயே வாமிட் பண்ணாங்களா? இல்ல சார், வாமிட் எடுக்கிற மாதிரி நடிச்சாங்க. என்னது நடிச்சியா? உன்ன இருங்க சார், விசாரிச்சுட்டு இருக்கோம்ல, நீ சொல்லுப்பா. மத்த 2 பேரும் காரை நிறுத்த சொல்லி கத்துனாங்க சார். தண்ணி கொடுங்க. ஐயோ தண்ணி வேணும். சரி சரி, நானே வாங்கிட்டு வரேன். அண்ணே, வண்டி எடுங்கண்ணே. அண்ணா, என்னடா அதுக்குள்ள குழி வெட்டிட்டீங்களா? இல்லண்ணா, குழி தோண்டா தண்ணி தானே வருது. நேத்து மழை பெஞ்சது இல்ல. என்ன பண்ணலாம் சொல்றா? அந்த தண்ணியை வேணா நான் வந்து இறச்சி ஊத்தவா? வந்து சொல்றான் பாரு. போடா, வேற இடத்துல குழி தோன்றா. போடா. டேய் வாங்கடா, வேற இடத்துல தோண்டலாம். போடா. எல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க பாரு. நீங்க சொல்றத வச்சுதான் ஒரு உயிரை காப்பாத்தணும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சுதான் இவங்க நடத்திருக்காங்க சார். மீரா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவங்க தான் விசாரிச்சிட்டு இருக்காங்கல்ல. விசாரிச்சா உண்மையை சொல்லிடுவாங்களா? சார், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மீரா, நீ இந்த பக்கம் வா. வான்னு சொல்றல. நாங்க ஏன் உங்க பக்கம் வரணும்? நீங்க தான் நியாயத்து பக்கம் வரணும். முதல்ல உங்க 2 பேரையும் தான் விசாரிக்கணும். மகா, இவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு. அப்படிதான் நினைக்கிறேன்க்கா. நீங்க ஏதாவது உளறி வச்சிடாதீங்க. என் உயிரே போனாலும் போகும், ஆனா உண்மை வராது. சேதுவுக்கும் டவுட் வந்திருக்குமோ? வந்தாலும் வரலாம், ஆனா அது சரி பண்ணிடணும். அண்ணே, சீதா தான் உங்களை கூப்பிட்டால, நீங்களும் அவ கூட போயிருந்திருக்கணும். நீங்க போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நானா போக மாட்டேன்னு சொன்னேன். அது வரைக்கும் பாரு சுபாஷ், அவன் தான் என்ன போக விடல. சுபாஷ், நீ ஏன் துரைய கூட போக வேணாம்னு சொன்ன? இப்படி நடக்கும்னு எனக்கு எப்படி நான் தெரியும்? ஸ்டாக் செக் பண்ணி குடோனுக்கு அனுப்பணும். தனியா போக முடியாதுல்ல, அதனாலதான் அவனை போக வேணாம்னு சொன்னேன். உண்மையாவே அதுதான் காரணமா? அவன் கோவில்ல கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணவா?